ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சஷ்டி அன்னைக்கு. அதுவும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அதனாலேயும் என்னமோ கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலாக வந்து இதை விட கூட்டம் அதிகமாக இருக்குமா. கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது இங்கே பாருங்களேன், இது ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்துச்சு போகிற வழியில். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே திண்ணையில் வந்து ஹோட்டல் மாதிரி வீட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. நாங்கள் வந்து முடக்கத்தான் தோசை இட்லி சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கேயாவது வயல் பார்க்க முடியும். இந்த குளத்துல பூ இருக்குது, எவ்வளோ பெரிய இது வாழைப்பூவெல்லாம் இருக்குது பாருங்கள். கீரை எல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு நிறையாவும். முட்டைக்கோசு வாழைப்பூலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ரோட்லலாம் அவ்வளோ அழகாக சைடுலாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு. சென்னையிலேருந்து போகிறதுனால வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பைக்லேயே தான் போனோம். உட்கார முடியல, ரொம்ப நேரமாக இறங்கி மாறி உட்காந்துட்டு போனேன். இதுதான் முடக்கத்தான் தோசை. நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.